ஹாய், வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா MS எக்ஸல்ல என்னென்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதே ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் MS எக்ஸல் எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி பேசிக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வியூ பண்ணி காமிச்சோம். இந்த வீடியோல நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட் கீஸும் தென் வந்து பேசிக் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸல் எப்படி ஓபன் பண்றது, அதை எப்படி ப்ராப்பரா சேவ் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ் எக்ஸல் அப்படிங்கறத டைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூ ஆகும், எக்ஸல் அப்படிங்கறது வியூ ஆகும். இதே நீங்க விண்டோவை பிரஸ் பண்ணி மவுஸே யூஸ் பண்ணாம விண்டோவை பிரஸ் பண்ணி விண்டோ கீ இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பிரஸ் பண்ணி எக்ஸல் அப்படிங்கறத டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூ ஆகும். தென் டவுன் ஆரோ அப் ஆரோவை கிளிக் கொடுத்து என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். இதை நான் வந்து மவுஸ் இல்லாம யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் மவுஸை வச்சு என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த. ஓகே, இப்ப எனக்கு நியூவா ஒர்க் புக் தேவை. ஆல்ரெடி போன வீடியோலயே நான் சொன்னேன் ஒர்க் புக்னா என்ன அப்படிங்கறத சொன்னேன். ஒர்க் புக்னா நம்ம எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஃபார் ஒர்க் புக் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஷீட் அப்படிங்கறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படிங்கறத ஷீட்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பேண்டா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா எப்படி சேவ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். எப்பவும் போலதான் ஃபைல நீங்க கிளிக் பண்ணி சேவ் அப்படிங்கறத கொடுத்து ப்ரௌசர் அப்படிங்கறத டெஸ்க்டாப்ல நான் என்னன்னு கொடுக்குறேன்னா அதே யூகே இன்ஃபோடெக் சாம்னு ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம். அதே மாதிரி 2 அப்படிங்கறத நான் சேவ் பண்ணி வச்சிடறேன். ஓகேங்களா? இப்ப நான் சாம்பிள் 2 அப்படிங்கறத வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இப்ப இதுக்கு ஷார்ட்கட் கீ இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா Ctrl+S. ஓகேங்களா? Ctrl+S கொடுத்தீங்கன்னா நான் அதை ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. Ctrl+S தான் என்னன்னா சேவுக்குள்ள ஷார்ட்கட் கீ அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? Ctrl+S கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், சேவ்ங்கிறது வியூ ஆகும். தென் வந்து எனக்கு வந்து இப்ப நான் ஒரு என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எடுக்கிறேன். இப்ப சீனியர் நம்பர் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சீனியர் நம்பர், அப்புறம் அவங்களோட நேம், அப்புறம் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சுக்கோமா, ஐடி அப்படிங்கறத வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா சீரியல் நம்பர்ல 1 அப்படின்னு கொடுத்துட்டேன், 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோல பேசிக்கான கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் எது தூரம் நம்மளுக்கு வேணுமோ அப்படிங்கறத நம்ம வியூ பண்ணி காமிச்சுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, 1 2 3 அப்படிங்கறது வியூ ஆகுது. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா 250ல வந்து வியூ பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்ப நான் அதுல என்ன யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே எனக்கு போல்ட் ஆகும். இப்ப நேம் சீனியர் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா போல்ட் ஆகும். ஒரு ஹெட்டிங் மாதிரி எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷிஃப்ட் ரைட் ஆரோவா கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்டோட என்ன கீ, செலக்ட் பண்றதுக்கு என்ன கீ, ஷிஃப்ட் and shift plus and right arrow. இந்த shift கீ லேப்டாப் யூஸ் பண்றவங்க இல்ல கீபோர்டு பாக்குறவங்க பாருங்க, இந்த shift கீழ லெஃப்ட் arrow மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல்+ல arrow மாதிரி 4 பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரைட் கீ. ஓகேங்களா? இப்ப ரைட் கீ நான் ரைட் கீ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன வியூ பண்ண போறோம் அப்படின்னா இதுக்குதான் செலக்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, ஷிஃப்ட் பிளஸ் ரைட் கீ அப்படிங்கிறப்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு போல்ட் ஆகணும். என்னன்னா போல்ட் ஆகுறதுல இங்க ஆப்ஷன் இருக்கு, நம்ம இந்த பட்டனை கொடுக்கலாமே. இதுக்கு என்ன இருக்கு, ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அப்படிங்கறதுல Ctrl+V அப்படின்னு கொடுத்தனா நம்மளுக்கு இதுல உதவுற மாதிரி இதுவும் என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்மளுக்கு போல்டாக
தெரியல. ஓகேங்களா? இப்ப எனக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து கீர்த்தி அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகே, இதுல வந்துட்டு என்னன்னா மணின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இதுல வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு எத்தனை ஒரு 5 கொடுத்துருக்கேன்ல. இப்ப இந்த 5ல எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா தமிழ்ங்கிறது எனக்கு வந்து இங்கேயும் எனக்கு வேணும். இங்க ஒரு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மணி அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. ஓகேங்களா? சாரி, மணிங்கிறது எனக்கு இருக்கு. நான் அப்ப அந்த மணிங்கிறத நான் எனக்கு இங்கேயே வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Ctrl+C அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு காப்பி ஆனது தெரியுதா உங்களுக்கு? அந்த செல்லு ஓகேங்களா? செல்லு காப்பி ஆனது இப்ப நான் பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+V. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காப்பி பண்றதுக்கு Ctrl+C, தென் பேஸ்ட் பண்றதுக்கு அங்க போய் நம்ம இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? Ctrl+V அப்படிங்கிறது தான். Ctrl+C-னா காப்பி, Ctrl+V-னா பேஸ்ட். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு Ctrl+C அண்ட் Ctrl+V. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு வியூ ஆகும். தென் நெக்ஸ்ட் என்னன்னா மணிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா மணி எஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து காப்பி பண்ணிட்டு இப்ப நான் பேஸ்ட் பண்றப்ப எனக்கு இன்னொரு பேரு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. அப்படிங்கிறப்ப எஃப் நார்மலா நீங்க கீபோர்டு யூஸ் பண்றவங்க இல்ல லேப்டாப் யூஸ் பண்றவங்க அந்த கண்ட்ரோலுக்கு பக்கத்துல FN இருக்குது பாத்தீங்களா? அதுதான் FN ஃபங்க்ஷன் அப்படிங்கறது அர்த்தம். அதனால F1, F2, F3 இங்க கீயை நம்ம பிரஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்றீங்கன்னா F1 கிளிக் பண்ணி தென் F2 கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வியூ ஆகி எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா எஸ் அப்படிங்கறது இனிஷியலா நான் ஆட் பண்றேன். நம்மளுக்கு இப்ப வியூ ஆகுது பாருங்க. இங்கேயும் எனக்கு என்ன ஆகுது, அந்த லெட்டரும் வியூ ஆகுது, தென் மணிங்கிற லெட்டர் எஸ்ங்கிறது வியூ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன வியூ ஆகுதுன்னா மணி எஸ் அண்ட் மணி அப்படிங்கறது எனக்கு என்னன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரஸ்ல எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். செகண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப மணிங்கிற மணி எஸ்ஸும் இல்ல எனக்கு வந்துட்டு மணி எஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அந்த இனிஷியலே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கீழே வரணும் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இது அப்ப தேவையே கிடையாது, டைப் பண்ண தேவையில்லை. இப்ப எனக்கு 10 வரைக்கும் அவங்கதான் வேணும்னா அப்ப ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+D அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, வேணும் லெட்டர்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப Ctrl+D அப்படிங்கறது என்ன ஆகுதுன்னா அப்ல உள்ள வேர்டு டவுனுக்கு பேஸ்ட் ஆகணும்னா Ctrl+Dங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்ப ஒரு எக்ஸல்ல உங்களுக்கு டவுட் வருது, என்ன பண்ணுவீங்க? நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்காக தான் இப்ப என்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா F1 கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத வியூ பண்ணி காமிக்கும். இல்ல எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேணும், இல்ல நம்பர்ஸ் எனக்கு டைப் பண்ணணும், அதுல வியூ ஆகுது பாருங்க. கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு நம்பர், டெக்ஸ்ட் நம்பர், while loop நம்பர், functions and some fi functions, all functions அப்படிங்கிறப்ப நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் இந்த இதுல கொடுக்கும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஃபங்க்ஷன் F1 அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்க வந்து சிஸ்டத்துல யூஸ் பண்றவங்க, நார்மலா கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா F1 கிளிக் பண்ணா போதும். இதே லேப்டாப் யூஸ் பண்றவங்க F1 அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா வியூ ஆகும். ஓகே, நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் பேசிக்கா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம வந்து நார்மலா எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.